Hey guys, welcome back to my channel Tarika Vlogs. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. என் பர்த்டே வான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது இன்னும் கரெக்டாக 10 நாள் கழிச்சு வரப்போகுது. இன்னைக்கு May 4, 2026. நாங்கள் ஆவலோட எதிர்பார்த்த அந்த நாளும் இதுதானே. அந்த சாமி படமாக்கா அதில் வர ஒரு பாட்டு, இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா அப்படிங்கிற மாதிரி அந்த நாள் தான் இது. நான் இன்னும் இன்னைக்கு வேற மண்டே வர கரெக்டா சாட்டர்டே சண்டேல என்ன இருந்தா கூட எனக்கு சந்தோஷமாவே போயிருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து என்றாங்க. ஸோ இன்ன வரைக்கும் நான் டிசைட் பண்ணல நான் லீவ் போடுவேன்னு. வீட்டில் ஆக்சுவலி எங்கள் அக்கா கிட்ட தான் பர்மிஷன் கேட்டிருக்கேன். அவள் சரி வெயிட் பண்ணு, 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நீ லீவ் குரூப்ல சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. கரெக்டாக 8:50 ஆனாலும் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். 8:15க்குலாம் குரூப்ல இன்னைக்கு நான் லீவ் சார் அப்படின்னு போட்டு விட்டுருவேன். ஏன்னா என்னால உண்மையா போக முடியல. இது வரைக்கும் போனதுக்குள்ள நான் எலெக்ஷன் டியூட்டிக்கே போயிருக்கேன். பட் ஸ்டில் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. ஐ திங்க் லாஸ்ட் 2021ல May 6th எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாச்சு. நான் ஆபீஸ்ல தான் இருந்தேன். பெருசா எந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஆபீஸ்க்கு தான் வந்திருந்தாங்க. பட் ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் தாங்க முடியல. ஒரு என்ன சொல்றது, குட்டி வயசுல இருந்து ஒரு வெறியன். அவங்கதான் பாதியில ஜாயிண்ட் அடிச்சவங்க. அவங்களே லீவ் போடும்போது நான் லீவ் போடக்கூடாதா? என்ன சொல்றது, வெற்றியோ தோல்வியோ எங்க அப்பா எப்பயுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இது மத்தவங்களுக்காக சொல்லல, வெற்றியோ தோல்வியோ நம்ம அதுல கலந்துக்கணும், அவ்வளவுதான். அதுவே திறமை. எத்தனை பேருக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு தெரியுமா? ஏன் ஈவன் எனக்கே ஸ்டேஜ் ஃபியர் நிறைய இருந்தது. இன்னொன்னு கடவுள் எப்பயோ நிர்ணயிச்சுட்டாரு. இன்னைக்குதான் நிர்ணயிக்கணும்னு கிடையாது, ஆளணும் அப்படின்றத அவர் எப்பயோ நிர்ணயிச்சுட்டாரு. அதனால நம்ம மனுஷன் நமக்கு தெரியாது, நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா இல்ல. ரிலேஷன்ல இருந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் நேத்தே மெசேஜ் பண்ணிட்டா, எனக்கு பக்கு இருக்குடி, நான் 6 மணிக்கெல்லாம் சமைச்சு முடிச்சிருவேன். ஆக்சுவலி அதுக்கு தான் நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கப்பு சிப்பன் போய் 8 மணிக்கு அப்ப எப்படி இந்தியா ஃபைனல்ல ஜெயிக்கும் போது நம்ம முன்னாடி உட்காந்துருப்போமோ அதே உணர்வுதான், அதே மாதிரிதான் ஃபீல். என்ன பண்றது, நம்ம எனக்கு கொஞ்சம் லீவு கடுப்படியா இருக்கிறதுனாலதான். இல்லாட்டி எங்க அக்கா யோசிக்கவே மாட்டாங்க, போட்டுறடி அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு உடம்பு முடியாம நிறைய லீவ் எடுத்துட்டா. ஆமா, லீவ் எல்லாம் பட் ஆனா நான் போட மாட்டேன். என் பர்த்டே கூட நான் ஆபீஸ் போய்க்கிறேன். பட் ஆனா இன்னைக்கு நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் பர்த்டேக்கு கோவிலுக்கு போலான்னு சொல்லி வச்சிருந்தேன், பாப்போம். So I want to இன்னைக்கு நமக்கு என்ன சமையல் and leave today, please grant my permission madam, due to fever நல்ல due to election result fever. இவளுக்கு எந்த கவலைனா இருக்கா தெரியுமா? இவளுக்கு வாஷிங் மிஷின் மேல ஏறி உட்காரணும், பின்னாடி பார்க்கணும். அதான் எங்க வீட்ல இன்னைக்கு என்ன சமையல்னா, கடகட நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, இன்னைக்கு ஈஸியான ரெசிபியா வச்சுக்கிட்டோம். ஏன்னா அப்பதான் நாங்க சீக்கிரமா முடிச்சுட்டு போய் உட்கார முடியும். லெமன் சோறு, கை வேலை பார்த்துட்டே பேசணும். லெமன் சோறு, பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் இது பழுத்து போகுதுன்னு சொல்லிட்டு எங்க அக்கா இதையும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டா. இது வாழைக்காய் என் தங்கச்சி இதெல்லாம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்பார் ரவை, அதாவது அந்த கோதுமை இருக்கு இல்லையா, அதோட உப்புமா. அது ரொம்ப சிம்பிளா தான், காய்கறி எல்லாம் போடல. அப்புறம் தேங்காய் சட்னி, கொத்தமல்லியா மல்லி துவையல், அதாவது தேங்காய் மல்லி துவையல். அரிசி போட்டாச்சு. ஆக்சுவலி இதுவும் சைட்ல பண்ணிருக்கலாம். பட் ஆனா பூண்டு உரிக்கவில்லை. என் தாயார் நேத்தே உரிக்கவான்னு கேட்டாங்க. நாங்கெல்லாம் கொழுப்பெடுத்து போயிட்டு வேண்டாம் சொல்லிட்டோம். இப்ப இன்னைக்கு காலையில செஞ்சு ஆகணும். ஆஹா, நிறைய எண்ணெய் ஊத்திட்டேன் எப்பயும் போல. என் தங்கச்சிக்கு எண்ணெய் ஊத்துறது மட்டும் மைண்ட்ல இருக்கவே மாட்டேங்குது. எடு கரெக்டா தான் ஊத்திருக்கா. அவளுக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் கூட நிறைய மாதிரி தெரியுது. ஏன்னா நிறைய ஊத்துறேன்னு சொல்லி எனக்கு ஐலோபோபியா ஆக்கிட்டாங்க. ஐலோபோபியா தான். ஆனா உண்மையிலே அவளுக்கே தெரியும், நிறைய தான் இருந்துச்சு. ஒரு நாள் தக்காளி சட்னியில தண்ணி மிதக்குச்சு. தண்ணி இல்ல எண்ணெய். சரி எண்ணெய். சூடு வை ஃபாஸ்ட் வை. இதுலயும் என்ன ஒரு வானலோபோபியா ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னா, நான்ஸ்டிக்கை நான் ஃபுல்லா வச்சுட்டு இப்படி திரும்பி அப்படி திரும்பி எப்படி திரும்பினாலும் ஒண்ணுமே ஆகாது. இந்த வானல்ல அன்னைக்கு நான் ஒரு துவையல் செஞ்சேன். துவையல் கருகிருச்சு. அதனால அந்த துவையல் அப்படியே கிடக்குன்னு நினைக்கிறேன். ஆமாமா, வேர்க்குதுங்க, எரியுதுங்க. எங்க அங்கவே லீவ் பண்ண விட மாட்டேன்னு சொல்றான். நான் போடுவேன், போட்டே ஆவேன். கடுகு போடுமா? என் பர்த்டேக்கு நான் லீவ் போட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்காக நான் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பேன். இதுல என் தங்கச்சி ரெடி பண்ணாலும் நான் தான் அப்படின்ற வார்த்தையை அழுத்தி இப்பதான் முக்காவாசி என் தங்கச்சி தான் செய்யுது. தல்லா குட்டி
அடுத்து வந்து நம்ம உளுந்து போட்டாச்சு. ஆமா வச்சுட்டா ஏன்னா நான் அனுபவிச்சிட்டேன். உளுந்து அப்புறம் பருப்பு அப்படின்னு மளிகை கடையில எல்லாம் போடுவாங்க. கடலைப்பருப்பு கடலைப்பருப்பும் கொஞ்சம் செவரணும். நான் போயிட்டு வேற பூண்டு உரிச்சேன்னா அது வேற சைட் பை சைடு நடக்கும். பூண்டு போட்டாதான் நல்லாவே இருக்கும். காரணத்தால 6 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்துங்கன்னா நான் உனக்கு வந்து காய் கட் பண்ணி கொடுக்குவா அப்படின்னு கேட்டு, நீ என்னமா காய் கட் பண்ண போறேன், டிஸ்டர்பன்ஸ், நீ தூங்கு அப்படின்ட்டு. இது எல்லாமே ஒன்னா சேர்த்துக்கிச்சு. இந்த கடலைப்பருப்பு ஆக்சுவலி கும்பலா இருந்தது. உளுந்த பருப்பு அப்பெல்லாம் சின்ன வயசுல எனக்கு கடலைப்பருப்பு எது உளுந்து பருப்பு எது துவரம் பருப்பு எதுன்னே தெரியாது. ஒரு தடவை எங்க அம்மா ஏதோ நான் தான் அப்பதான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிறேன் சமையல். என்ன தெரியாது, என்ன விஷயம் எனக்கே தெரியலையே. விஷயத்துல சாம்பார் எங்க அக்கா வந்து ஆபீஸ் போயிட்டாப்ல. இஞ்சி எங்க அக்கா தான் வந்து ஆபீஸ் போவேன், நான் வீட்டுல இருப்பேன். எனக்கு வேலை கிடைச்சிச்சு. பட் ஆனா அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நான் ஆரம்பிச்சேன். ஓகேவா, இரு நான் சொல்லி முடிச்சிடறேன். அடுத்து பச்சை மிளகா. ஆமா ஏதோ பெரிய சம்பவம் நினைக்கிறேன். ஆமா எனக்கு அப்ப உண்மையாவே விஷயம் தெரியாது எந்த பருப்பு எதுன்னு. எங்க அம்மா விட்டுட்டு பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துருந்தாங்க. நான் எங்க அக்காவுக்காக ஆசையா சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லி யூடியூப்ல பார்த்து பருப்பு எதுன்னு வித்தியாசம் தெரியாம எங்க அம்மா கிட்ட கேட்க வேற இல்ல. உளுந்து பருப்பு வந்து விசில் போட்டு உளுந்து பருப்பு விசில் போட்டு அதெல்லாம் சாம்பார்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். ரெடியா இருந்தது. நானும் டேஸ்ட் பண்ணல, எங்க அம்மாவும் டேஸ்ட் பண்ணல. எங்க அக்கா வந்தோடனே நைட்டுக்கு சோச்சிக்கு நாங்க வந்து போட்டு கொடுத்தோம். எங்க அக்கா எனக்கு ஒரே அப்படின்னு அதுக்கப்புறம் எங்க அம்மா கேட்டாங்க, நீ எந்த பருப்புடா போட்ட அப்படின்னு கேட்டாங்க. நான் போயிட்டு கொடுக்குறேன்னு போயிட்டு ஒரு டப்பா எடுத்துட்டு வந்து எங்க அம்மா எங்க அம்மா அந்த சாம்பார் அப்படியே தூக்கி போட்டு அன்னைக்கு நைட் எங்க அம்மா கடன்னு ஏதோ சமைச்சு கொடுத்தாங்க. எங்க ரசம் தான் வச்சிருப்பாங்க. அதான் ஈஸியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கொஞ்சம் ஃபாஸ்ட் டைமா. அப்பலாம் எங்க அம்மா வச்சிருக்கா, எங்க அம்மா குட்டி தான் சமைக்கும். என்ன பண்றது. என் தங்கச்சிய எவ்வளவோ செஞ்சிருக்கா. எங்க டாடி என் தங்கச்சியும் ரூம்ல உட்காந்து கதையா எழுதிருக்காங்க. டாடியும் தங்கச்சியுமா? ஆமா டாடியும் நீ தான் உப்பு அள்ளி போட்டிய. நான் தனியா அழுத, யாருக்கும் தெரிஞ்சா எல்லாரும் மன வருத்தம். டாடி தான் சேர்ந்து அழுது தங்கச்சியோட. என் குழந்தை இது எப்படி சாப்பிட்டு நானும் எங்க அம்மாவும் வாயிலே வைக்கல. ஆனா ஒண்ணு, நான் எது செஞ்சு கேவலமா சாப்பிடக்கூடிய ஒரே ஆள்னா எங்க டாடி தான். எங்க டாடி அதை பொறுத்துக்கிட்டு என் தங்கச்சியோட மனசு நோக கூடாதுன்னு நம்ம இது இருக்கு தெரியுமா, சம்திங் அடிப்பாவி கஷ்டப்பட்டு வாயில வச்சாங்க. அவங்க பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க அப்பா சாப்பிடுவாரு பாரு, அந்த மாதிரி எங்க டாடி சாப்பிட்டாரு. வீட்டுக்கு நான் ஆபீஸ்ல வந்து வந்துட்டு என்னம்மா சமையல்னு கேட்டேன். எங்க அம்மா அதே இட்லி எனக்கு ரொம்ப வெறுப்பா இருந்தது. நான் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு சுட்டு போட்டா கூட சமையல் வராது. எங்க அம்மா செஞ்சு தர சொன்னா எங்க அம்மா வேர்த்து போறதுல காண்டாயி என்னால செய்ய முடியாதுட்டாங்க. நானே செஞ்சுக்கிறேன்னு வீர வசனமா போனாங்க. பிரியாணில உப்புல பிரியாணி கொஞ்சம் கம்மியா இருந்தது. நான் எப்படியோ கடல்ல உட்காந்து சமைச்சது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். என் டாடி வேற ஆசையா இருந்தாரு என் குழந்தை பிரியாணி. எங்க அப்பா அப்படி கண்ணீர் விட்டாரு. யாருமே வந்து எங்க அப்பா மாதிரி வரவே முடியாது. அழுதாரு என் குழந்தை. ஏன் தெரியுமா, எங்க டாடியுமே கொஞ்சம் தான் நாங்க வச்சிருந்த இட்லி அது நானும் எங்க அம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்க அம்மா சமைக்கவே இல்ல. எனக்கு வேற வழி இல்ல. அது சாப்பிடலன்னா அன்னைக்கு நான் பட்னி தான் அப்படின்னு நான் உட்காந்து எப்படியோ ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்பெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பதான் அன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணேன், உப்பே இல்லைன்னா கூட உப்பு போட்டு. ஆனா உப்பு அதிகமா இருந்தா எனக்கு என்ன டெக்னிக் பண்ணணும்னா தெரியாது. இதை ஊத்துறேன்டி. இதுல வந்து 3 லெமன், பெரிய பெரிய லெமன் புளிப்பா இருக்கு. உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வச்சிருக்கு. அதை நாம் இப்பொழுது இதோட ஆட் செய்கிறோம். ஃபுல்லா வச்சிருக்கேன். அவ்வளவுதான். கொஞ்சம் கொதிச்சு வரும்போது பெருங்காயம் பொடி இப்பவே போட்டுன்னு வச்சுக்கோ, ஒட்டிக்கும். நேற்றுதான் நாங்க வாங்கிட்டு வந்தோம். அணில், எங்களையா அணில் என்று சொல்கிறீர்கள்.
நாங்கள் புலி என்று நிரூபிக்கிறோம். இது நாங்க வந்து நேத்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அனில் பிராண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கத்திரிக்கோள் இது வந்து 200ல இருந்து 250 இருக்கும் இந்த டம்ளர். இந்த ஒரு டம்ளர் வெட்டி போடு, முழுசாலாம் போட தேவை. இந்த ஒரு டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி. இது வந்து கோதுமை தானா இல்ல கோதுமை தோலா? என் தங்கச்சிக்கு 2 கை இருந்தாலும் ஒரு வேலை தாண்டி பார்க்கணும்னு சொல்லிட்டேன். இங்கேயும் அங்கேயும் அலமோதுது. ஏன்னா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு 8 o'clock ஆகிறதுக்கு. நான் வேற தலை வேற குளிச்சுட்டு வரணும். அதெல்லாம் குளிச்சுட்டு வந்தாதான் எனக்கு வந்து என்ன ஃபுல் வை ஒரே பதட்டமாயிட்டு உள்ளது. என் தங்கச்சிக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வருது. அதுக்கு கூட நான் எப்படி இல்லடி எப்படியோ 70 மார்க் போட போறான். நம்மளே சில்லறையில தான் வாங்க போறோம். அதுக்கு எதுக்கு நான் பில்டப் கொடுத்து நான் எதுவுமே பண்ணிக்கல. போதும்டா, அப்புறம் உனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. இது அது விட்டு அது அப்படியே ஓரமா வச்சிரு. இல்ல நான் ஃப்ளேவர் பிடிக்கலன்னுக்காக நான் அன்னைக்கு சொல்லல. உன்னை அந்த மாதிரி நான் மிரட்டினேன். ஆக்சுவலி எனக்கு பயம் என்ன, எங்க நான் இருக்கிறது ஒரு சொத்து பெருசாகணும்னு எனக்கு ஒரு பயம். நெய்யை சாப்பிட்டு எங்க அம்மாவும் எங்க அக்காவும் என்னை ஊட்டி வளர்க்குறாங்க. ஊட்டி வளர்த்த அன்பு தங்கச்சி. ஆமா, போராடுது லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் கரெக்டா 8 மணி. நாங்க கிச்சன்லயே வச்சுக்கிறோம். கரெக்டா டைம் 8 o'clock. இன்னமும் நான் குரூப்ல மெசேஜ் போடல. இதுக்கப்புறம் தான் போட்டுருவேன். நான் கன்ஃபார்ம் போட்டுருவேன். எங்க அக்கா உலகமே எதிர்த்தாலும் இன்னைக்கு நான் வீட்டுல உட்காந்து ரிசல்ட் பார்த்தே பாச்சா பெயிலானு. அது எடுடி பாச்சா பெயிலானா என்ன சொல்றது? தட்டு இந்த மாதிரி மணித்துளிகள்லாம் என்னைக்குமே வாழ்க்கையில திரும்ப கிடைக்காது. அது நான் என் அக்காவோட என்னைக்குமே என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது என்னோட ஆசை. என் உசுரே அதுதான். அதை விட்டுட்டு இந்த மணித்துளிகள் நான் தனியா போய் உட்கார்றதா? இங்க பாருங்க, புள்ளையார் சுழி போட்டாச்சு பாருங்க. புள்ளையார் சுழி கன்ஃபார்ம் லீவ் போட்டுருவேன். இங்க பாருங்க, புள்ளையார் சுழி போட்டோம். நாங்க ஆரம்பிச்சிட்டோம். நான் கன்ஃபார்ம் லீவ் நான் போவே மாட்டேன். புள்ளையார் சுழி போட்டா லீவ் போட போறேன். எங்க அக்கா போன்ல தான் நான் கொடுத்துருக்கேன். 75 முன்னிலை 25 பின்னடைவா. யார் அது? RD சேகர். இவர்தான் நேத்து பேசினாரு. தெரியல, யாரோ சீட்டு சேகர்னு யாரோ சொன்னாங்க. வேணாம் நமக்கு எதுக்கு அந்த பேரு. கரெக்டா 3 தண்ணி 1:3. இல்ல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. அதை மட்டும் ஊத்து. அவ்வளவுதான். நல்லா கொதிக்கட்டும். ஆக்சுவலி 8 மணிக்கெல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? பேக் பண்ணிட்டோம். ஆமா, ஆக்சுவலி என்னால ஃபுல்லா வீடியோ எடுக்க முடியல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை செஞ்சுட்டு இருந்தோம்ல, அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமா அந்த தேங்காய் மல்லி துவையல் செஞ்சேன். இன்னொன்னு ஏதோ செஞ்சேன், வாழைக்காய் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டேன். என்ன ஒண்ணு நான் பண்ணலன்னா, இன்னும் நான் குளிக்கல. எங்க அக்கா எங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியும் நாங்க என்ன குளிக்கல. 3 மணிக்கு மேல குளிச்சுப்போம். ரிசல்ட்ஸ்க்காக நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன். இங்க பாருங்க, எங்க வீட்டுல டிவி ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்க தளபதி தான் வந்து ஆமா எங்களையா அணில் குஞ்சுகள் என்று கூறினீர்கள். இன்னைக்கு அணில் ரவால தான் நாங்க சாப்பிட்டோம். ஆமா, அதுக்காக தான் வாங்கிட்டே வந்தேன். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அது எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வந்து கொந்தளிக்க கூடாது. எதுவா இருந்தாலும் எங்க தளபதி மாதிரி அமைதியா இருந்து ஆமா மாதிரி வந்து குதிப்பாரா கிடையாது, அமைதியா இருப்பாரு. அந்த மாதிரி நாங்க அமைதி காத்து கடைசியா நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். ஓகே, நம்ம வந்து இப்போ வீடியோ வந்து பெருசா லம்பாவாலாம் இருக்காது. ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன். ஆனா நான் பண்ணுவேன்ப்பா. நான் வந்து அந்த மாதிரிதான். தளபதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து நான் லைன்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் வந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். ஓகே, மத்தியானம் லஞ்ச் பிரேக்குக்கான டைம் வந்துருச்சு. மணி 1 மணி ஆக போகுது. தளபதி இஸ் லீடிங். அடுத்த சிஎம். இப்போ சாப்பிட்டுட்டு நான் குளிச்சுட்டு என்னோட முதல் வேலை என்ன அப்படின்னா வந்து கேக் ரெடி பண்ண போகிறேன். ஐயோ, எங்கள் அம்மா குட்டி. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே விஜய் ரொம்ப பிடிக்கும்.
பிடிக்கும்ன்றத தாண்டி ஒருத்தவங்கள எப்படி சொல்றது, ஏதாவது ஒருத்தவங்க வந்து நம்ம நாட்டை சரியா வழி நடத்தினாலே போதும். ஒரு மினிமம் சேஃப்டி, அதுதான் நான் ரொம்ப எதிர்பார்க்கறது, வேற எதுவுமே இல்லை. மற்றதெல்லாம் எனக்கு அவ்வளோ பாலிடிக்ஸும் தெரியாது. ஆமாம், பாலிடிக்ஸும் எனக்கு பெருசாக தெரியாது. பட் ஓகே, யாராச்சும் ஒரு சேஞ்ச் வரணும், அதுதான் என்னோட ஆசை. அது கடைசியில் எங்கள் தளபதியாக அமைஞ்சதுக்கு வி ஆர் ஸோ லக்கி. வீணா அது நாங்கள், மற்றவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் மனசு திருப்தியாக சாப்பாடு எனக்கு உள்ளே இறங்குது. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு திக் நிமிடங்களாக இருந்தது. ஆக்சுவலி நான் 12th ரிசல்ட்டு கூட இப்படி வெயிட் பண்ணல. காலையில் சொன்ன மாதிரி இல்லைக்கா. அதை விட மெயின் விஷயம் என்னன்னா, இங்க காமி அன்றே கணித்தால் எங்க பைரவி மூஞ்ச கட்டிருந்தோம் யார்டா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே எங்க அம்மா சொல்லியிருந்தா நாங்க டிவிக்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் வந்து மறுபடியும் நியூஸ்குள்ள போய் குதிக்க போறேன். ஃபைனலி எங்கள் தளபதி ஜெயிச்சு விட்டார். இப்போ வந்து கரெக்டா வந்து 111 நம்பர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தளபதி தான் மாசு. மற்றவங்க எல்லாம் எனக்கு ரைமிங் எல்லாம் வரல, ஏதோ ஒரு ட்ரை பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து கேக் செய்ய போகிறேன், கட்டிங்க்கு. ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து கேக்கு கடையிலலாம் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது, வாயில் வைக்க முடியாது. அதனால் ஒரு நல்லதுமாக நம்ம வந்து சந்தோஷமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக, என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணுங்கிறதுக்காக நானே செய்ய போகிறேன். தீபாவளி, பொங்கல் எல்லாம். ஆமா, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி என் பிறந்த நாளைக்கு கூட கேக் வெட்டினது இல்ல, நியூ இயருக்கு வெட்டினது இல்ல. ஆமா, இதுதான் எங்களோட தீபாவளி. அடுத்து ரிலீஸ் பண்றோம் ஜனநாயகனை. நாங்க போய் வெயிட்டிங், வி ஆர் வெயிட்டிங், ஐ ஆம் வெயிட்டிங்ன்ற மாதிரி. சி ஜோசப் விஜய் எனும் நான், இதுக்காக நான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தி எங்க தளபதி பேரை கேட்டா விசிலடி, தி எங்க தளபதி எங்கள் நெஞ்சின் அதிபதி. விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும்